மா வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேட் ஆகுது, மீட்டிங் இருக்கு தெரியும்ல உனக்கு. ஒரு நிமிஷமா கால் பண்ணி கேளு எப்ப வராருன்னு. டிரைவிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் எடுக்கல. கேளு எப்ப வராருன்னு. ஐ காண்ட் வெயிட் ஃபார் லாங் டைம். சாரிப்பா லேட் ஆயிடுச்சு. மா சொன்னேன்ல இவர்தான் குரு. வணக்கம்மா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறாருன்னு கேளு. என்ன சாப்பிடுற? நோ தேங்க்ஸ். ஏதா சாப்பிடு. கமிங் டு தி பாயிண்ட். இவளுக்கு அப்பா கிடையாது. அந்த குறை தெரியாம தான் நான் இவளை வளர்த்தேன். ஓகே, ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நீ ஒரு அனாதைன்னு சொன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அனாதை தெரிஞ்சதான் பொண்ணு லவ் பண்ணோம். குரு மரியாதையா பேசு, அது என் அம்மா. மரியாதையெல்லாம் அப்பா அம்மா இருந்து வளர்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இவன் தான் அனாதை. இவனுக்கு எப்படி தெரியும் மரியாதையெல்லாம்? மொத்த உனக்கு நடி மரியாதை. ஏய், நான் உனக்கு வேணும்னா என் கூட வா. இல்ல உங்க அம்மா சொல்ற மாதிரி எல்லா சொந்தமும் உள்ள ஒருத்தனை பார்த்து கட்டிட்டு சந்தோஷமா இரு. குரு ஏய், மூடிட்டு போங்கடி. சித்ரா, சித்ரா நெல்ல கூப்பிடறான்ல. சித்ரா எப்படி இருக்க? உன்னை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். தயவு செஞ்சு போயிடு. ஏய், உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான், ஆனா உங்க அம்மா பண்ணது மட்டும் சரியா? நான் எதையும் கேட்க விரும்பல. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இப்ப என்ன, உங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டா உங்க கோவம் போயிருமா? சரி, உங்க அம்மா வர சொல்லு, நான் மன்னிப்பு கேட்கறேன். ஏய், புரிஞ்சு. ஏய், சாரிடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதை விட என் அம்மாவை எனக்கு பிடிக்கும். உன்ன அனாதைன்னு சொன்னாங்க, கடைசியில என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க. இருக்கிற நீ அனாதை கிடையாது. உனக்கு நான் இருக்கேன். உங்க அம்மா மாதிரி பார்த்துப்பேனா எனக்கு தெரியாது. எனக்கு அம்மா இருந்தா எப்படி பார்த்துப்பணும், அதே மாதிரி உன்னை பார்த்துப்பேன். மாமி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்டா மாமா. சார், அன்னைக்கு அமைச்சர் மகன்கிட்ட பிரச்சனை பண்ணது தீனாங்கிற ஒரு லோக்கல் ரவுடி சார். எங்க இருப்பான்? எம்ஜிஆர் நகர் மீன் மார்க்கெட்டில் இருப்பான் சார். சரி, வாங்க போகலாம். சார், மோசமான ஏரியா சார். போர்ஸ் எதுனா கூட்டின்னு போகலாம் சார்.
தீனா வேண்டா நான் தினா ஆ உன்னை தேடி ஊரில் தடிலாம் வந்துக்குது. சாரு ஏன்னா மீன் வாங்க வந்துருப்பாப்புல, நல்ல மீனா பார்த்து போட்டு விடு. நான் மீன் அங்கே வரல, மீனை பிடிக்க வந்திருக்கேன். எல்லாம் கத்தி வச்ச மீன் தான், கைய வச்சா கை துண்டாயிடும். எனக்கு என்னமோ சாரு கை இல்லாம தான் வீட்டுக்கு போறேன்னு நினைக்கிறேன். பார்த்தடிங்க, வலிக்க போகுது. ஏதாவது சொன்னானா? எதுவும் சொல்ல சார். இப்படி அடிச்சா எப்படி சொல்லுவான்? சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார், சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சார் விட்டுரு சார், சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். அமைச்சர் பையனுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? சார் 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 எனக்கு அவனை தெரியாது போட்டது நீ தானே? எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்ல, கூட ஒருத்தன் சேர்த்து போட்டிருக்க. சார் 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 எனக்கு தெரியாது ஏன்? சார். எனக்கு தெரியாது சார். நீ கொலை பண்ணதை அவன் பார்த்துட்டானா? சார் நான் அவனை போடல சார். எங்கள் ஏரியா பொண்ணு ஒன்று சார், அவன் ஸ்கூலில் சார் வேலை பார்க்குது. அவன் தப்பா நடக்க பார்த்தான்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்லி அழுதுட்டு சார். அத்தை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சார். கட்சியில் பார்த்தா போலீஸ் இந்த ஆளை சிக்கமாச்சு சார். சார் அத்தோட விட்டா சார். இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்புறம் ஏன்டா நம்ம தப்பிச்சு ஒண்ணு? சார் நீங்கள் என் கவுண்டில் போட்டுற பொறுத்தா சார் தப்பிச்சு ஒன்று சார். பாண்டியன்,
சார் இவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க. சார் இதை விட்டுருங்க சார். ஏய் எந்திரா. சார் இதோட தொழிலை விட்டுருங்க. சித்ரா, சார். இவன் சொன்ன பொண்ணு யாருன்னு பார்த்து அவளை விசாரிங்க. ஓகே சார். ஹலோ